ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து குழம்பு வச்சு காமிக்க போகிறேன். ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், சோறு சுட சுட இருக்கணும், குழம்பும் சுட சுட இருக்கணும். ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, உள்ளே போயிட்டே இருக்கும். சரி வாங்க, இந்த குழம்ப இப்போ வச்சு காமிக்கிறேன். கரெக்டாக 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, சூப்பராக வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், சட்டி வச்சுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப ருசியாக இருக்கும். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ எந்த அளவு சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பூண்டு எடுத்துக்குங்க. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு வதக்க வேண்டியது தான். வதக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகுங்க, அவ்வளோதான். அதாவது இதனுடைய கலர் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ அது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 தக்காளியை 2ஆக கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க, உப்பு சேர்த்துக்குங்க. புளி கொஞ்சமாக ஊற வச்சு கரைச்சி புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ வதங்கிக்கிட்டு இருக்க பூண்டு வெங்காயத்தோடு நம்ம ரெடி பண்ண இந்த குழம்பு கரைசலை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்தாச்சுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் விட்டுடுங்க. அப்படியே நல்லா நுரைச்சி கொதிக்கும். இப்போ கொதிக்குது பாருங்கள் வீடியோவில், அந்த மாதிரி. இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதந்து வருங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சு பரிமாற வேண்டியது தான். குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு தேவையான அளவுக்கு நான் கொதிக்க விட்டு கீழே இறக்கி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு ரெடி ஆயாச்சு. நான் சாப்பிட போகிறேங்க, அதனால தான் இவ்வளோ அவசரமாக கிளம்புறேன். இந்த மாதிரி குழம்புலாம் வச்ச உடனே சுட சுட சோறு வடித்து சாப்பிடணும், அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். என்ன மாதிரி எத்தனை பேருக்கு சூடாக சாப்பிட்ணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூடாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப, அதுவும் நெய் சேர்த்து கொடுக்குறப்ப இன்னமும் அவங்க ஒரு கைப்பிடி ஜாஸ்தியாகவே சாப்பிடுவாங்க. இந்த ட்ரிக்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் வேறு வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். எதுக்கு தெரியுமா? சாப்பிட்றதுக்கு தான். பாய்.